Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் உடைய neck design தான் பார்க்க போறோம். சோ நான் ஆல்ரெடி neck design மார்க் பண்ணிருக்கேன். ஒரு மாதிரி curve shapeல மார்க் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து கொடி டிசைன் மாதிரி போட்டுருக்கேன். அங்கங்க கொடி டிசைன் வர மாதிரி போட்டுட்டு நடுவுல வந்து ஒரு flower மாதிரி சைடுல வந்து leaves வர மாதிரி. சோ நான் இங்க காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி ஒரு பட்டர் பேப்பர் இருக்கும்ல சோ அந்த மாதிரி பேப்பர்ல ட்ரேஸ் பண்ணிருக்கேன். சோ ட்ரேஸ் பண்ணிட்டு இந்த டிசைன் தான் நம்ம வந்து ப்ளவுஸ்ல போட போறோம். சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லையா ஸோ 2 சைஸ் குந்தன் ஸ்டோன் ஒன்று வந்து பெரிய சைஸ் குந்தன் ஸ்டோன் இன்னொன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 mm 3 mm நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல ஸோ அந்த மாதிரி 2 குந்தன் ஸ்டோனையும் நம்ம வந்து க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு பெரிய சைஸ் குந்தன் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா மேலே பேஸ்ட் பண்ண மாதிரியும் சின்ன வந்து கீழே அப்படியே தலை கீழே வச்ச மாதிரியும் கீழே வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் அதே மாதிரி க்ளூவில் ப்ளேஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து பக்கத்துலேயே ஸ்டிச் போடாதீங்க அது வந்து மூவ் ஆகும் ஸோ அது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும் மினிமம் ஒரு 15 minutes அது வந்து ட்ரை ஆகணும் ஸோ அது ட்ரை ஆகிற கேப்பில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 2 பீட் வந்து நான் அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன் ஸோ நான் அந்த மாதிரி பீட் கொடுத்துட்டு நாட் போட்டுட்டு அடுத்து ஒரு மாதிரி பேர்ல் செயின் கொடுக்குறேன் இதுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டிச் போடணும்னு நினச்சா கூட போடலாம் பட் ஏதாவது ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணலாம் பட் நான் வந்து இங்கே வந்து பேர்ல் செயின் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து அதே லைன் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே பீட் நம்பர் 2 பீடியே போட்டு கவர் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி லீஃப் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு மாதிரி ஃபெதர் ஸ்டிச் மாதிரி உள்ளே போட்டேன் இதில் வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட் அந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா குந்தன் ஸ்டோன் அந்த க்ரீன் கலரில் கூட நீங்கள் வந்து போடலாம் பட் நான் வந்து அந்த கோல்டன் கலர் எஃபெக்ட் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஜரி த்ரெட்லேயே வந்து அந்த மாதிரி ஒரு ஃபெதர் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து டார்க் க்ரீன் கலரில் கூட அவுட்லைன் கொடுத்துக்கலாம் பட் நான் வந்து அதை கடைசியாக பண்ணிவிட்டு இப்போ வந்து பேர்ல் அந்த பீட்ஸ் நம்பர் 2 பீடியே வந்து கொடி டிசைனுக்கு எல்லாமே நான் வந்து பீட் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஏதாவது த்ரெட் லோடிங் ஸ்டிச் த்ரெட் லோடிங் ஸ்டிச் கூட போடலாம் இல்லை வந்து பீட் லோடிங் ஸ்டிச் கூட போடலாம் நான் வந்து ஒரு மாதிரி அந்த கொடியில் வந்து நான் வெறும் பீட் ஸ்டிச் மட்டும் போடுறேன் அதே மாதிரி அந்த ஃப்ளாரில் இருக்கிற இல்லையா அதையும் அவுட்லைன் வந்து நான் பீட் ஸ்டிச் தான் போடுவேன் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டார்க் க்ரீன் கலர் செயின் ஸ்டிச் கூட போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் பட் நான் வந்து பீட் ஸ்டிச் கொடுக்குறேன்
ஸோ ஃபுல் ப்ளவுஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொடி டிசைன்லாம் அப்படியே அழகாக அதுக்கான ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அழகாக போட்டாச்சு. ஸோ இந்த அவுட்லைன் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு நம்பர் சுகர் பீட் கொடுத்துட்டு நம்பர் 3 பீட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஸ்டிச்சஸ் போடணுன்றதுனா கூட போடலாம். நான் பட் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டிருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.